லாட்டி பேசிங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு சார்ட் கெஸ்ஸிங் இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பழைய சார்ட் வச்சு 3 டிஜிட்டலும் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணி ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 900 ஒரு 3 நாள் ரிசல்ட்டு ஒரு 2 நாள் ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே 900 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது 828 ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து 907 907 ஓகேவா. 907 இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 90 இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து 900 ரிசல்ட் அப்போ நமக்கு வந்து ஏபி அல்லது ஏபிசியில் வந்து நமக்கு வந்து 90 வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஏபி நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 82 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 82 28 திருப்பினா 28 நம்ம வந்து ரிசல்ட் 828 அது 28 நமக்கு 82 28 நமக்கு வந்து ஏபி நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 48 அல்லது 84 ஏபிபிசிஎஸ்சிக்கு உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ண ஓகேவா. 48 84 இந்த மாதிரி உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வரத்துக்கு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ண ஓகே. வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கால்குலேட்டர் மெத்துக்கு இந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. அதனால் அந்த 48 84 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நாள் ரிசல்ட் எடுக்கும் போது வந்து 900 நமக்கு வந்து ரிசல்ட் அடிச்சிருக்கோம் ஓகேவா. 900 அடுத்து வந்து நமக்கு வந்து 828 ஓகேவா. 828க்கு நமக்கு வந்து 882 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அதுக்கு வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது தான் ஒரு புள்ளி ஒன்று வந்திருக்கு. அடுத்து ஒரு நாள் விட்டு நம்ம வந்து 277 ஓகேவா. 277 நீங்கள் வந்து உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா டவுஸ் வர மாதிரி இருந்தால் அந்த பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது அந்த 277 வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஓகேவா. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. சார்ட் வச்சு இந்த சார்ட் வச்சு எடுக்கலாம் நமக்கு வந்து 277 ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த 2 7 வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுவேன். இந்த 48 84 நம்ம கால்குலேட்டர் மெத்தடில் வந்துச்சு. ஏபிபிசிஎஸ்சிக்கு இது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் ஓகே. அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு திருட்டு சேனலில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 days ரிசல்ட்டை வந்து நான் வந்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து எழுதிக்கிறேன். 0423 ஓகேவா. நான் 0423 0900 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6868 22 நம்பர் ஒர்க்காக 28 ஓகேவா. 68 நம்ம வந்து நம்ம ஒரு 3 நாள் ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்து 423 இருக்குது. 042 23 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 423 வந்து நமக்கு வந்து 3 நம்பர் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. 423 இருக்குது. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்டெப்பு தள்ளி வந்து 900 இருக்குது ஓகேவா. 900 இருக்குது. இதே பற்றி நம்ம கீழேருந்து மேலே போயிருக்கு பார்த்தியா. 423 கீழேருந்து மேலே போயிருக்கு. அடுத்து ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி நம்ம மேலேருந்து கீழே வரணும் ஓகேவா. கீழேருந்து மேலே போச்சுன்னா அடுத்து 2 ஸ்டெப்பு தள்ளி மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கணும். இப்போ ஏ போர்டுனா அங்கேருந்து கீழே எடுத்து வரணும். நம்ம 900 இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி 2வது நாள் ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 68 26 ஓகேவா. 68 26 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. இது பற்றி நமக்கு வந்து 4D நம்பரே நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகே. 68 26 வந்து நமக்கு வந்து 4D நம்பரே பாஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுலேருந்து நம்ம வந்து எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மாதிரி கேப் விட்டு பார்த்திங்கன்னா 2 நம்ம கேப் விட்டு எடுக்கணும். இப்போ ஏ போர்டுக்கு நேரம் நம்ம வந்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4D நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 37 45 வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 37 45 அப்படி 3D நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 745 ஓகேவா. 745 இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இந்த பக்கம் நீங்கள் கணக்கு வரலைன்னா 828 இந்த சைடு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடுத்துக்க. நம்ம வந்து 74 கொஞ்சம் 7 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுனால அந்த சைடு இது எடுத்துருக்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 100 டபுள்ஸ் வரும் வந்தால் 144 அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஓகேவா. 3D ட்ரை பண்ணுற மாதிரி தான் 144 ஓகேவா. 144 அப்புறம் பார்த்திங்கன்னா 313 கொஞ்சம் சப்போர்ட் நம்பரை தான் கொடுத்துருக்கோம். அந்த மெயினான நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 37 45 கொஞ்சம் மெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம
வந்து ஆல் போர்டு மட்டும் நம்ம எடுத்தோமோ கம்பல்சரி எதுலேயோ ஒரு 3 டிஜிட் வந்து அதிகமாக வந்து பாஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த ஆல் போர்டு பிரச்சனைனால தான் கொஞ்சம் வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறேன். இல்லைனா 2 நம்பரில் சார்ட் ரேசிங் நான் கொடுத்துருவேன். கரெக்டாக விவிசிஎஸ்சி கொடுத்துருவேன். நம்ம ஆல் போர்டு கொஞ்சம் டவுட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் கொஞ்சம் 2 நம்பர்ஸ் கொடுக்குறேன். 745 வந்து ஒரு செட்டு வந்து ட்ரை பண்ண மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டல் ட்ரை பண்ண மாதிரி தான் 3745 வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 டிஜிட்டல் வரத்துக்கு வரும். ஆனால் 3 டிஜிட்டல் வந்து மேக்ஸிமம் பாஸ் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி 3 டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்குறேன். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2014 சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 828 ஓகேவா, 828 ஓகே 828. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தள்ளி மேலே கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 360ன்னு வரும். ஓகே 360 இந்த மாதிரி வரலாம். 360 அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 469 இந்த 2 நம்பர்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து 3, 6 இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து வருது, அதிகமாக வருது. அதனால் 360, 464 4 நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. இந்த 2 நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது. இம்பார்ட்டண்டான நம்பராக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சார்ட் மெத்தடில் வந்து நமக்கு எழுதும்போது கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால தான் நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, ஓரளவுக்கு கொடுத்துருக்குறேன். 4D நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். 93 74 37 45 வந்து 4D வந்து உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதை வந்து தெளிவாக சொல்ல முடியல. நம்ம வந்து ஹேண்ட்ரைட் எழுதும்போது கொஞ்சம் டிஸ்பிளே கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியல. அதனால் நான் வந்து எழுதி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 374 144 313 பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டு கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஃபுல் எக்ஸ்பிளைனோட கொஞ்சம் வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைனோட வீடியோ போடுறேன். கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இதோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி மெத்தட்ஸில் கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு ஃபுல் வினிங்கே வந்துடும். கொஞ்சம் ஆல் போர்டு மட்டும் கொஞ்சம் எடுத்தோமா போதும். சிம்பிளாக 2 நம்பரில் நான் கொடுத்துருவேன். நம்ம ஆல் போர்டு கொஞ்சம் இதாகிட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதே நம்ம வந்து 3 டிஜிட்டல் ஷார்ட் வச்சு ஃபஸ்ட்டு போட்டையில் நமக்கு வந்து ஏவிபிசி பார்த்தீங்கன்னா 84 48 வந்து நான் ஒரு செட்டு கொடுத்துருப்பேன். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கேன். இதில் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொஞ்சம் மெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 277 ஒரு செட்டில் எடுத்துருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, 4ஆம் நம்பர் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 4ஆம் நம்பரே ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் எல்லா பக்கம் வருது. அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பரும் கொஞ்சம் வர மாதிரி 4 3 நம்பர் 1 நம்பர் மெயினாக பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் வீடியோ போடுறேன்.